வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு காயின் ட்ரேட் அகாடமி. இந்த கிரிப்டோ மார்க்கெட்டை ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யூடியூப் சேனல் நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் இந்த டோக்கன் பேர்ன் பண்ணுறதுனா என்ன அப்படின்னு, டோக்கன் பேர்னிங்னு சொல்லுவோம். இந்த கோயினை பேர்ன் பண்ணுறதுனா என்ன, ஏன் இவங்க கோயினை பேர்ன் பண்ணணும்? இப்போ இதில் முக்கியமான விஷயமே, இந்த கோயினை பேர்ன் பண்ண பிறகு அந்த கோயினோட ப்ரைஸ் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. இதுக்கு ரீசன் என்ன? இந்த வீடியோ முடியும் போது இதுக்கான ரீசன் உங்களுக்கே தெரியும். இப்போ மார்க்கெட்டில் ஒரு நியூஸ் வருது, இந்த கோயினை பேர்ன் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. அப்படி நியூஸ் வந்த பிறகு நீங்கள் அந்த கோயினில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு இந்த வீடியோ எண்டு வரைக்கும் இருக்குது. அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ இந்த டோக்கன் பேர்ன் பண்ணுறது, இதோட மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கு முன்னாடி இந்த டோக்கன் பேர்ன் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இப்போ ஒரு கோயினில் ஒரு 100 மில்லியன் கோயின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 100 மில்லியன் கோயினில் அவங்க மெனுவில் இதுலேருந்து குறிப்பிட்ட அமௌண்ட்டை ரிமூவ் பண்ணுவாங்க. அதாவது சைக்ளோட்டிங் சப்ளைலேருந்து சில கோயின்ஸை கம்மி பண்ணுவாங்க, சரியா, சில டோக்கன்ஸை. இப்போ 100 மில்லியனில் ஒரு 10 மில்லியன் டோக்கன்ஸை அவங்க மெனுவலாக ரிமூவ் பண்ணும்போது நமக்கு பேலன்ஸ் 90 மில்லியன் டோக்கன்ஸ் தான் இருக்கும், சரியா. இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, மார்க்கெட்டில் இருக்க சைக்ளோட்டிங் சப்ளையை குறைக்கிறாங்க, சரியா, சப்ளையை கம்மி பண்ணுறாங்க. இங்கே சப்ளை குறைஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் கான்செப்ட். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, டோக்கனை பேர்ன் பண்ணுறதுன்னா அதில் இருக்க ஒரு போர்ஷனை, கோயின்ஸை பர்மனண்ட்டாக டிஸ்ட்ராய் பண்ணுறது. இதை பண்ணுறது ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலியமாக இல்லை, அவங்களோட டீமே மெனுவலாக அந்த ப்ரொஜெக்டை அதிலேருந்து சில போர்ஷனை டிஸ்ட்ராய் பண்ணி விட்டுருவாங்க. இப்படி பண்ணுறதுனால அவங்க சப்ளையை ரெடியூஸும் பண்ணுவாங்க, சரியா. இப்போ இந்த டோக்கன் பேர்ன் பண்ணும்போது இங்கே ஒரு விஷயம் நடக்கும், இந்த டோக்கன் டிஸ்ட்ராய் பண்ணுற விஷயம். இப்போ இதில் 100 மில்லியன் இருக்குன்னு சொன்னதானே, நம்ம இதில் 10 மில்லியனை அவங்க ரிமூவ் பண்ணுறாங்க, பேர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா இது பர்மனண்ட்டாக அதோட சப்ளைலேருந்து ரிமூவ் ஆகிரும், பர்மனண்ட்டாக ரிமூவ் ஆகிரும். இதுக்கு பிறகு அந்த 10 மில்லியன் அது எப்போவுமே ஹெட் ஆகாது. அப்போ பேலன்ஸ் இருக்க 90 மில்லியன் தான் அதோட டோட்டல் சப்ளைவாக இருக்கும் லாஸ்ட்டு வரைக்கும். இப்போ ரிமூவ் பண்ணும்போது இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்லேருந்து ரிமூவ் பண்ணுவாங்களான்னு கேட்டால் அப்படி பண்ண மாட்டாங்க, சரியா. அவங்களோட டீமே மெனுவலாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி, அதாவது பப்ளிக் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி மெனுவலாக அங்கேருந்து பேர்ன் பண்ணி விட்டுருவாங்க, ரைட். இப்போ அந்த ரிமூவ் பண்ண கோயின்ஸ் எல்லாம் எங்கே போகும் அப்படின்னா, அவங்க எல்லோரும் பப்ளிக்காக பார்க்குறதுக்கே அதை திரும்ப ரெக்கவர் பண்ணி எடுக்க முடியாத ஒரு அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணி வச்சுருவாங்க, சரி. அப்படி சென்ட் பண்ணுறது மூலமாக மார்க்கெட்டில் இருக்க சைக்ளோட்டிங் சப்ளை நமக்கு கம்மியாகும். இது தான் பேர்னிங்குள்ளே நடக்கிற விஷயம். இப்போ இப்படி ஒரு கோயினை பேர்ன் பண்ணுறது அது வேர்ஸ்ட்டா இல்லை இது ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தா, முதல் விஷயம் மார்க்கெட்டில் இருக்க இந்த மணி இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது. இப்போ ஒரு விஷயத்தோட சப்ளை அதிகமாகும் போது அதுக்கு டிமாண்ட் கம்மியாகும், சரியா. டிமாண்ட் கம்மியாகுனா அதோட ப்ரைஸும் கம்மியாகும். இப்போ ஒரு ப்ராஜெக்டோட ப்ரைஸ் கம்மியாகிறதுங்கிறது அதனால நியூஸில் அது ஒரு பேடான விஷயம் அதுதான். இப்போ இங்கே பேர்னிங் நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இன்க்ரீஸ் ஆகின சப்ளை இங்கே கம்மியாகும், சரியா. முதல் விஷயம் சப்ளை கம்மியாகும். சப்ளை கம்மியாகும் போது டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகும். டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகின நடக்கும், அதோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ரீசனுக்காகத்தான், அதாவது மணி இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இங்கே பேர்னிங்கிற விஷயம் ஒரு நடக்குது, ரைட். நடந்த பிறகு நமக்கு டிமாண்ட் கூட வரும், அதுக்கு பிறகு இதோட ப்ரைஸ் அதிகமாகும். இப்போ பேர்ன் பண்ணதுக்கு பிறகு இதை ஹோல்டு பண்ணியிருப்பாங்க தானே இன்வெஸ்டர்ஸ், சரியா. இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன நடக்கும் அப்படின்னா, இதோட சப்ளை கம்மியாகிறதுனால இவங்களுக்கெல்லாம் அவங்கள்ட்ட வேல்யூ அதிகமாகும், சரியா. அப்போ அவங்களுக்கெல்லாம் திரும்ப ரிட்டர்னுங்கிறது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அது நேச்சுரலாகவே இந்த விஷயம் நடக்கும். இப்போ ஒரு ப்ரொஜெக்டை பேர்ன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோமே, பேர்ன் பண்ணுற ப்ரொஜெக்டை ஏதாவது ஒருத்தர் ஹோல்டு பண்ணியிருந்தார் அப்படின்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்னுங்கிறது அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல நமக்கு சப்ளை கம்மியாகும் போது டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும், அதோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இதனால் பேர்ன் பண்ணுங்கிறது ஒரு வேர்ஸ்டான விஷயம் இல்லை, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான். இப்போ நீங்கள் ஒரு ப்ரொஜெக்ட் மார்க்கெட்டில் பேர்ன் ஆகுது அப்படின்னா நீங்கள் அதை டெக்னிக்கல் வைஸ் அனலைஸ் பண்ணிட்டு உங்களோட டிசிஷனை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் மேக் பண்ணலாம். இப்போ அதாவது நம்ம ஒரு கோயினில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதோட டிமாண்ட் அதிகமாகினா தான் நமக்கு அதில் இன்வெஸ்ட் பண்ணால் தான் நமக்கு ரிட்டர்ன் வரும், சரியா. அதே மாதிரி இப்போ பேர்னிங் நடக்கும்போது இதோட சப்ளை கம்மியாகனா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இந்த டைமில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் பேர்ன் பண்ண உடனே நீங்கள் அதோட வேல்யூ ரைஸ் ஆகும்னு நினச்சி நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கிறது தப்பான விஷயம். நம்ம அப்படி பண்ண மாட்டோம். அப்போ மார்க்கெட்டில் நமக்கு பாசிட்டிவ் இம்பேக்ட் வரணும் அப்படின்னா அந்த ப்ரொஜெக்ட் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்.
அப்போ அதோட ஃபண்டமெண்டல் நம்ம அனலைஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த டெக்னிக்கலையும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் மார்க்கெட்டோட ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு. இந்த 2 விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா கோயின்சைட் அகாடமி நாங்கள் உங்களுக்கு கிரிப்டோ A to Z சொல்லித்தரோம். நீங்கள் இதில் கிரிப்டோ லேர்ன் பண்ணுறது மூலயமா நீங்களும் இந்த மாதிரி பேர்னிங் நடந்தால் நெக்ஸ்ட்டு என்ன மூவ் எடுக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நீங்கள் லேர்ன் பண்ண நினச்சினா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களோட சீட்ஸை புக் பண்ணிக்கோங்க. இப்போ பேர்னிங் நடந்த பிறகு இந்த ப்ரொஜெக்ட் வீக்காக இருந்துச்சு அப்படின்னா ஐப் மட்டுமே இருந்தாலும் இதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ இதனால தான் நம்ம பேர்னிங் நியூஸ் வந்த பிறகு இதில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம், மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிருப்பீங்க இந்த டோக்கன் பேர்னிங்னா என்ன, இது எப்படி ஒர்க் பண்ணும், அதோட வேல்யூ எதுனால எஃபெக்ட் ஆகும் அப்படின்ட்டு. இப்போ ஒரு காயின் பேர்ன் ஆகுது அப்படின்னா அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்னு தெரியும். ஆனால் அது எந்த ப்ரொஜெக்டில், ஸ்ட்ராங்கான ப்ரொஜெக்டில் மட்டும்தான். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ தெரியாமல் இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவருக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. டவுட்ஸ் எதுவும் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.